அதிமுக பாஜக கூட்டணி நாளை அறிவிக்கப்பட வாய்ப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்துள்ளதாகவும் தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் நாளை சந்திக்க இருப்பதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து இறுதி முடிவு எட்டப்பட வாய்ப்பு. பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானது. நாளை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் அண்ணாமலை நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கல். 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் பின்னடைவு. மாநில தலைவரின் நியமனத்திற்கும் அமித்ஷாவின் வருகைக்கும் சம்பந்தமில்லை என அண்ணாமலை பேட்டி. வருகை குறித்து அதிகாரப்பூர்வமாக நாளை அறிவிக்கப்படும் என்றும் விளக்கம். ஆளுநர் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்படும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து திமுக தன் போராட்டத்தை தொடரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. நீட் விலக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்த விவகாரம். பாஜகவுக்கு எஜமான விசுவாசத்தை அதிமுக வெளிப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் சாடல். நீட் தேர்வால் உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி. வரும் 19ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை தாமே எடுத்துக் கொள்வதாக ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணியை கட்சியின் செயல் தலைவராக நியமித்தும் உத்தரவு. அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதை கண்டித்து திண்டிவனத்தில் பாமகவினர் போராட்டம். பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்படுவதாக கட்சியின் பொருளாளர் திலகபாமா கருத்து. அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதை அடுத்து தைலாபுரம் தோட்டத்திற்கு படையெடுத்த பாமக நிர்வாகிகள். மகன் மீது கோபத்தில் இருக்கும் ராமதாஸை சமாதானப்படுத்த முயற்சி நடப்பதாக தகவல். இரண்டாயிரத்து 26ஆம் தேர்தலில் கூட்டணி குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் பேசி முடிவு எடுக்கப்படும். பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பாமக தலைவர் ராமதாஸ் பதில். சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி தகாவூர் ராணா வெற்றிகரமாக நாடு கடத்தல். டெல்லிக்கு அழைத்து வரப்பட்ட தகாவூர் ராணாவை திகார் சிறையில் அடைக்க முடிவு. முழங்கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக ருத்ராஜ் கெய்க்வாட் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகல். எஞ்சிய போட்டிகளில் சிஎஸ்கேவின் கேப்டனாக மகேந்திர சிங் தோனியே செயல்படுவார் என்றும் அறிவிப்பு. தோனி தலைமையில் சிஎஸ்கே மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா? கேகேஆர் உடனான போட்டி குறித்து ரசிகர்களிடம் எகிரும் எதிர்பார்ப்புகள். கோவை அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு தீண்டாமை கொடுமை நடைபெறவில்லை என போலீசார் தகவல். மாணவியின் தாயார் கேட்டுக்கொண்டதாலேயே அவரை தனியாக அமர வைத்ததாகவும் விளக்கம். கோவையில் வகுப்பறைக்கு வெளியே மாணவி வெளியே அமர வைக்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட். குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறையை பொறுத்து கொள்ள முடியாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சுற்றுவட்டாரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனை உரிமையாளர் மீது பாலியல் புகார். பயிற்சிக்கு வந்த மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை. கோயில் திருவிழாக்களில் சாதி பெயரை பயன்படுத்த அறநிலையத்துறை விதித்த தடைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அம்பேத்கர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சியினர் மரியாதை செலுத்த அனுமதி கோரிய வழக்கு. காவி வேட்டி அணிவிக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. சென்னை மேடவாக்கத்தில் தறிகெட்டோடிய தண்ணீர் லாரி மோதி அப்பளம் போல் நெருங்கிய ஆட்டோவில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரம் கொள்முதல். மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. தென்காசியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிக்காக பணம் வசூலிக்கப்படுவதாக ஆடியோ வெளியான விவகாரம். விசாரணை அடிப்படையில் தவறு நிரூபிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உறுதி. திருவண்ணாமலை அருகே காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய கும்பல் கைது. மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்த போது தாக்கிய நிலையில் நடவடிக்கை. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகரில் முன்கூட்டியே வெப்ப அலை தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த 125% இறக்குமதி வரி இன்று முதல் அமல். பிற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி 90 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க இறக்குமதி பொருட்களின் மீதான வரியை 84% உயர்த்திய சீனா. அமெரிக்காவின் எந்த வகையிலான போரையும் எதிர்கொள்ள தயார் என்றும் பதிலடி. காசா மருத்துவமனையில் மருந்துகள் இருப்பு ஆபத்தான அளவில் குறைந்தது. ஒரே நாளில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதால் பெரும் பதற்றம். இரண்டாயிரத்து 28 ஒலிம்பிக் போட்டியில் 6 அணிகள் பங்கு பெறும் கிரிக்கெட் போட்டியை நடத்த முடிவு. ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்குமான T20 கிரிக்கெட் போட்டி நடத்தப்படும் என்றும் தகவல். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் இணையதளத்தில் வெளியானதால் படக்குழு அதிர்ச்சி. திருட்டுத்தனமாக இணையத்தில் வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல்.